ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஐ தமிழன் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் லேப்டாப் அண்ட் பேசிக் லேப்டாப்பில் விண்டோஸ் லெவல் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணலாமா பண்ண முடியாதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒன்று உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுறேங்க. நம்ம போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் 64 பிட் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த சிஸ்டம் டைப்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். டிஸ்பிசிவில் போயிடுங்க. டிஸ்பிசிவில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டைப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் 64 பிட்டா 32 பிட்டான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் 32 பிட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம iOS ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 பிட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த 64 பிட்டை உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே 64 பிட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் லேப்டாப்பில் ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB ரேம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். மினிமம் உங்களுக்கு 4 GB ரேம் இருக்கணும். அப்போ தான் இந்த ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ரேம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் பழைசெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேம் தான் இருக்கும். இப்போ வந்து E4125 E4150 அந்த லேப்டாப்லாம் 4 GB ரேம் இருக்குது. அந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம். ரேமை பொறுத்த வரைக்கும் அந்த லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB ஸ்டோரேஜ் இருந்தால் தான் அந்த ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். கவர்மெண்ட் லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப்புமே 250 GBக்கு மேலே தான் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு அந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பெட்டராக தான் இருக்கும். ப்ராசஸர் பார்க்க போகிறோம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i3 i5 i7 8th ஜென்ரேஷன் மேலே உள்ள ப்ராசஸர் எல்லாத்துலேயுமே இந்த ஓஎஸை நீங்கள் ரன் பண்ணலாம். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இன்டெல் பென்டியம், இன்டெல் செலரன் போன்ற அப்படியே நீங்கள் ஏஎம்டிக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ryzen 3 Ryzen 5 Ryzen 7 போன்ற ப்ராசஸரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சீரியஸ் மற்றும் 3000 சீரியஸ் 5000 சீரியஸ் மேலே உள்ள ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாஸ் மெனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TPM செக்யூர் பூட் UEFI போன்ற ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஓஎஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் டெக் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம எம்ஐ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுறேங்க. நம்ம போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவை மறந்துடாமல் உங்கள் நண்பர்கள், லேப்டாப் யூஸ் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.